ஹல்லேலூயா. காரணம், நம்மெல்லாம் ஒரு காலத்தில் பயங்கரமான பாவத்தில் தான் இருந்தோம், உளையான சேற்றில் இருந்தோம். நம்ம பாவிகளாக இருக்கையில் தான் கர்த்தர் நமக்காக மரித்தார், தம்முடைய இரத்தத்தை சிந்தினார், அந்த இரத்தத்தினால நம்மை கழுவினார், தம்முடைய பிள்ளையாய் மாற்றினார், சீயோனாய் மாற்றினார். உண்மைதான், அன்னைக்கு கர்த்தர் நம்மை தேடி வந்தது உண்மைதான். ஆனால் தேடி வந்து சீயோனாய் மாறின பிறகு நம்ம போய் உலக ஆசா பாசங்களுக்குள்ளே சிக்குண்டு கிடந்தால், பாபிலோனுக்குள்ளே போய்விட்டால், உலக ஆடம்பரங்களுக்குள்ளே போயிட்டா, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தால், உலக மனுஷனுக்கு போல உலக மனுஷருடைய வழிபாடுகளில் நம்ம நடந்தால், குறிப்பாக பாருங்களேன், கிறிஸ்தவங்க கூட இன்னைக்கு கோலம் போடுறது, பொங்கல் கொண்டாடுறது இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள், நாள் பார்க்கறது, நட்சத்திரம் பார்க்கறது, நிறைய காரியங்களை கிறிஸ்தவங்க செய்கிறாங்க. குறி சொல்கிறது, குறி கேட்கறது, இப்படி நிறைய காரியங்கள். பேப்பர் எடுத்து இன்றைக்கி என்னுடைய ராசிக்கு என்ன பலன் பார்க்குறது, இதெல்லாம் உலகத்தாரை போல நம்ம பார்த்துட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்லுவார்? முதல்ல நீ வெளியே வா, வெளியே வந்துரு சீயோனே, அதுக்கப்புறம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். இன்றைக்கி ஆண்டவரை நோக்கி விடுவித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னென்ன? ஆண்டவரே, உலக ஆசா பாசங்களா, உலக ஸ்நேகமா, தேவையில்லாத மனிதர்களோட தொடர்பா, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பா, தேவையில்லாத காரியங்களா, தேவையில்லாத உலக பழக்கங்களா, உலகத்துக்கு ஒத்த வேஷமா, உலக சிற்றின்பங்களா, எது ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்க விடாதபடி தடுத்து என்னை உட்கார வைத்திருக்கிறது என்று நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்டால் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமேன். அதை விட்டு நீங்கள் வெளியே வரணும், நீங்கள் தான் வெளியே வரணும். ஆமேன்.